இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, விலைவாசி விண்ண முட்டுது, கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. சும்மா பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்தை மட்டும் வச்சுட்டு இவங்களால 26 கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த கூட்டணி இது கண்டிப்பாக விரிவடையக்கூடிய கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சீமானும் விஜயம் தனியாக நின்னா கூட. இப்போ பாஜக மேலே தமிழ்நாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இதில் ஒரு பிரச்சனை நீங்கள் நல்லா கவனிங்க. என்ன ஓராண்டு இருக்குது, அந்த ஓராண்டில் அந்த கொதிப்பு இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அந்த கொதிப்பை வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது திமுகவுக்கு எதிரான உணர்வு சமப்படுத்தும். அதிகபட்சம் பிஜேபி நிற்கிற தொகுதியில் தோக்கலாம். பிஜேபி நிற்காத தொகுதிகளில் அந்த தொகுதிக்கு அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் உணர்வு இல்லை நான் சொல்லலை. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா 19ல் 24ல் ஜெயிச்சது அளவுகளாக பார்க்காதீங்க. 21ல் இதே பிஜேபியை வச்சுக்கிட்டு தானே 75 சீட்டு ஜெயிச்சாங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா இல்லை, கூட பிஜேபி வச்சு எப்படி 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு 2 வருஷம் முன்னால் பார்லிமெண்ட்டில் 38 சீட்டு தோத்தாங்க. அதுக்கு 3 வருஷம் பொறுத்து 40 சீட்டும் தோத்தாங்க. ஆனால் அப்போ மட்டும் எப்படி 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அதிகபட்சம் பிஜேபி நிற்கிற தொகுதிகளில் தோக்கலாம். அதான் நான் சொன்னேன், அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பிஜேபி நிற்கிற தொகுதிகள் குறைஞ்சு இருந்ததுன்னா இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். பிஜேபி நிற்கிற தொகுதி அதிகமாச்சுன்னா வெற்றி வாய்ப்பு குறைவு. இட்ஸ் வெரி சிம்பிள்.